தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கழக வேட்பாளர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி 81வது வட்டத்திற்கு உட்பட்ட வெங்கட்டாபுரம், பூம்புகார் நகர், கல்யாணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அம்பத்தூர் சட்டமன்ற கழக வேட்பாளர் வி. அலெக்சாண்டர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாதவரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி. தட்சிணாமூர்த்தி வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பம்மதுகுளம், வெள்ளானூர், மோரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ப. பெஞ்சமின் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் அகரம் ஊராட்சி பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள், குடியிருப்புகள், பேருந்து நிறுத்தம் ஆகியவற்றில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி சி.ஆர். சரஸ்வதி திருநீர்மலை ஊராட்சிக்கு உட்பட்ட வணிக வளாகங்கள், குடியிருப்புகள், பேருந்து நிறுத்தம் ஆகியவற்றில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன் பரங்கிமலை கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. செல்வமணி திண்டிவனம் சாலை, அவலூர்பேட்டை சாலை, பஜார் வீதி, தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்யார் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தூசி மோகன் தளர்பாடி, பெரும்பள்ளம், சிறுங்கட்டூர், வடுகப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர். வேலுவை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் கயத்தூர், ரெட்டிக்குப்பம், ஆவுடையார்பட்டு, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜே.கே.என். ராம ஜெயலிங்கம் தண்டலை, காடுவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி வள்ளிபுரம், நடுப்பாளையம், பலமாபுரம், பும்மனச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணராகபுரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீதா கடவூர் வடக்கு ஒன்றியம், வீரியப்பட்டி, அழகாபுரம், தேவர்மலை, மயிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி தொண்டிக்காடு, மாங்குட்டைப்பாளையம், பட்டறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. பி. சிவசுப்பிரமணி பழையபாளையம், அனுமன்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. ஏ. செங்கோட்டையன் நஞ்சகவுண்டம் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். ஈஸ்வரன் கடம்பூர், கல்கடம்பூர், பசுவனபுரம் உள்ளிட்ட மலை கிராம மக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.